சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 31ஆம் தேதி. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியை தம்மிடம் கொண்டு வந்ததன் மூலம் சமாரியாவில் ஒரு பெரிய அறுவடையை காண முடிந்தது. அவள் மூலம் ரட்சிக்கப்படும் திரளான ஜனங்களை அவரால் பார்க்க முடிந்தது. அவர் கண்கள் அனைத்தையும் பார்க்கின்றது. அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை பற்றி அனைத்தையும் அறிந்தவர். அவருக்கு எல்லா வல்லமையும் உண்டு. அவர் மிகுந்த அன்புடன் நம்மை அழைக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர் உங்கள் மூலமாக இன்னும் பலரை ரட்சிக்க விரும்புகிறார். இப்படிதான் நீங்கள் அவருடைய உடன் ஊழியராக மாறுகிறீர்கள். இயேசுவானவர் உண்மையில் கிறிஸ்து உலக இரட்சகர் என்று ஒப்புக்கொண்ட முதல் புறஜாதியார் சமாரியர்களாக இருந்தனர். என்னே ஒரு வெளிப்பாடு! இவை அனைத்தும் அந்த ஸ்திரீயின் சாட்சியின் விளைவால் உண்டானது. உண்மையான மனந்திரும்புதலின் காரணமாக அவள் விரைவாகவும் முழுமையாகவும் மாற்றப்பட்டாள். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை உலக இரட்சகராக முழுமையாக வெளிப்படுத்தினார். பின்னர் அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக மாறினாள். கர்த்தர் அன்னாளை எப்படி தமக்கு உடன் ஊழியராக்கினார் என்பதை பாருங்கள். அந்த சமயத்தில் ஏலியை கடிந்து கொள்ள ஒரு நபரை அல்லது கருவியை தேவன் விரும்பினார். தேவன் விரும்பினால் அந்த நோக்கத்திற்காக தேவ தூதர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் மனிதர்களை பயன்படுத்துவதாகும். சாமுவேலை போன்ற ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதன் மூலம் அவளை போன்ற ஒரு ஏழை ஸ்திரீ சந்திக்கக்கூடிய சில தேவையைப் போல தேவனுக்கும் இருப்பதை காண தொடங்கிய அன்னாளின் மீது அவரது விருப்பம் நிறைவேறியது. இவ்வாறாக அவளுடைய ஜெபத்தின் மூலம் அவள் தேவனுக்கு உடன் ஊழியரானாள். இதேபோல் தேவன் ஒரு மந்திரியை ரட்சிப்பதன் மூலம் எத்தியோப்பியாவுக்குள் நுழைந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனங்கள். கர்த்தர் பிலிப்பை பாலைவனத்திற்கு போகும்படி சொன்னார். அவன் கீழ்ப்படிந்ததால் தேவன் அவனை வழிநடத்தினார். எத்தியோப்பியன் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றான். இன்றும் எத்தியோப்பியாவில் விசுவாசிகள் இருக்கிறார்கள். காரணம், பாலைவனத்தில் வேலை தொடங்கப்பட்டது. பிலிப்பு தேவனுடைய உடன் பணியாளராக காணப்பட்டான். லீதியாலும் தேவனுடைய உடன் ஊழியரானால். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். அவள் மூலம் நற்செய்தி ஐரோப்பா தேசம் முழுவதற்கும் எடுத்து செல்லப்பட்டது மற்றும் ஐரோப்பாவின் முதல் சபை பிலிப்புவில் உள்ள அவளது வீட்டில் நிறைவேற்றப்பட்டது. சில வருடங்களுக்கு பிறகு பிலிப்புவில் பல விசுவாசிகளை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பிற்கு நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். இது மட்டுமின்றி மிக குறுகிய காலத்தில் அவர்களால் மூப்பர்கள் மற்றும் பொறுப்புள்ள சகோதரர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் கர்த்தருடைய பணிக்காக தாராளமாக கொடுக்க கற்றுக்கொண்டார்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்கள். லீதியால் பவுல் மற்றும் அவனது முழு குழுவினரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்தனர். அவனது வாழ்க்கை பிலிப்பில் உள்ள அனைத்து விசுவாசிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் உத்வேகமாகவும் இருந்தது. இவ்வாறு பிலிப்பில் கூடிய கூட்டம் தைரியமான சாட்சிகளுடன் பலமாக மாறியது. அந்த பகுதி முழுவதும் பல சபைகள் நிறுவப்பட்டன. இவ்வாறு லீதியாலும் தேவனுடன் இணைந்து பணிபுரிந்தாள். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவருடைய உடன் ஊழியராக பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் தாழ்மையின் மூலம் இன்னும் பலர் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் சிறியவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய சபையை கட்டுவதில் உங்களுக்கு பங்குண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பல கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா குறைபாடுகளுடன் தேவன் நம் அனைவரையும் பயன்படுத்துவார். ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். மேலும் பரலோக தரிசனத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும்.